நிறைய கவனிங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நீங்க எல்லாருமே வெற்றியாளர்கள், எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதை விட்டே கொடுக்க மாட்டீங்க? அம்மா, அப்பா, போய் 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 மொபைல் போன். கரெக்டா? எஸ். கரெக்டா? எஸ். மொபைல் போனை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கூட தள்ளி போக மாட்டோம். அப்படி என்ன புதையல் உள்ள வச்சிருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு 1008 லாக். இவ்வளோ ப்ரொடெக்டடா பார்க்குற ஒரு மொபைல் போன் நமக்கு அதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டெலிகிராம் இதை தவிர அதுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி அண்ட் அதுல இருக்கக்கூடிய பிரைவசி, செக்யூரிட்டி இதெல்லாம் பத்தி நீங்க உண்மையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? ஆமாவா? இல்ல, உங்க சிரிப்பே சொல்லுது. சோ நம்ம கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் எல்லாம் நம்ம பண்ற மெசேஜ் அண்ட் சாட் யாரும் பாத்திர கூடாது. அவ்வளவுதான் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன். நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு கூட உங்களுக்கு நிஜத்துல தெரியாது. எரும மாடு அப்படி சொன்னா எல்லாரும் உடனே சடனா என்ன பத்தி திரும்பிட்டீங்க? அப்படி ஒரு டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாரும் என்ன பார்த்துட்டீங்க? இப்படி அம்மாவும் அப்பாவும் திட்டினா கோபம் வரும். வருமா வராதா? நல்லா வரும். கண்ணுக்குட்டி, பப்பிமா அப்படின்னு சொன்னா என்ன வரும்? சிரிப்பு வரும் இல்லையா? சோ அம்மா அப்பா கண்ணுக்குட்டின்னு சொன்னா சிரிப்பீங்களா? அப்போ சிரிப்பு வராது. எரும மாடுன்னு சொன்னா ரியாக்ஷன் மட்டும் வரும். இப்போ வந்த மாதிரி. நாயன்னு சொன்னா கோபம் வரும். ஆனா ஒரு முகம் தெரியாத நபர், யார்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னே தெரியாது, ஒரு சோசியல் மீடியால பேசக்கூடிய ஒரு நபர் கண்ணுக்குட்டி, பப்பிமா அப்படின்னு சொன்னா அப்படியே பல்லெல்லாம் வெளியே தெரியும். இப்ப தெரிஞ்ச மாதிரி. உண்மைதானே? உண்மைதானே? உங்க சிரிப்பு உண்மைன்னு சொல்லிடுச்சு. அதனால உங்களுடைய ஆமா எனக்கு தேவையில்லை. சரியா? சோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில தான் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியா கூட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஆப்போசிட்ல பேசுறது ஆனா பெண்ணா அப்படின்னு இருந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப நான் சொல்றேன், நீங்க பேசிட்டு இருக்கிறது சாட் பாட்டேயா இல்ல ஒரு ஏஐ மெஷின் டேங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஆப்போசிட்ல இருக்குது ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் மலையேறி போச்சு. ஆண்கிட்ட பேசிட்டு இருந்தா பெண் பேசிட்டு இருந்தாங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிங்கறதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு ஏஐ கூட இருக்கலாம், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நீங்க பேசிட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. அது சொல்ற ஆசை மொழிகள் இந்த மாதிரி பப்பிமா, கண்ணுக்குட்டி, இது மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னையுடைய இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாம் வெற்றியாளர்கள். கரெக்டா? கரெக்டா? ஒரே ஒரு எஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்கா வந்துச்சு. அப்ப அவன் மட்டும் தான் வெற்றியாளர்கள் நினைக்கிறேன். அந்த தம்பி மட்டும் தான். மத்தவங்களா சந்தேகத்திலே இருக்கிறீங்க. அப்படியா? சரி, கூலி படம் பார்த்தாச்சா? பார்த்துட்டீங்களா? மதராசி எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பக்கத்துல இருக்க ரோஹிணி தேட்டர்லையா இல்ல வேற தேட்டர்லையா? பார்த்துட்டீங்க. கரெக்டா? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தா? பார்க்கலாமா? நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்பேன். பார்க்கலாமா? படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நாங்க போட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு. டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி ஒரு ஆக்டர் கார்த்தின்னு ஒருத்தர் பேசுவாரு. அதை யாராவது பார்த்தீங்களா? நோபர். சோ எங்களோட முயற்சி வந்து உங்களை எப்படியாவது செஞ்சு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கூலி படமோ எந்த படமும் போடும்போது முன்னாடி நிறைய விளம்பரங்கள் போடுவாங்க இல்லையா? அதுல உங்களுக்கு சில கருத்துக்கள் போடும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எங்களுடைய என்னது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து யார் சொன்னா, நான் வந்து சொன்னா கேட்பீங்களா? இப்பவே கேட்க மாட்டேங்க. மீடியால சொன்னா கேட்பீங்களா?
கேப்பீங்களா? சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் சொல்லணும்ட்டு கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட நாங்க கேட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டோம். அது யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சோ எதுக்கு இதெல்லாம் நாங்க பண்றோம் தெரியுங்களா? ஒரு ஒரு பாடல் உண்டு, வாழ்க்கையே தெரியுமா இருக்காது? வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. இந்த லைன்ஸ் வந்து எந்த ஜெனரேஷனுக்கு பொருந்தும்? எல்லா ஜெனரேஷனுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு ஒரு பீரியட்லயும்